ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் எம்கே யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்படின்னா, ஓகே லைக் என்ன போட்டால் அது ரஜினிக்கு தான் போகுது, பரவாயில்ல. உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த மாதிரியான ஒரு டொமைன் அப்படிங்கிறது. லெட்ஸ் ஆல் மூவி ஃபாண்ட் லிஸ்ட். உங்களுக்கே தெரியும் இந்த மூவி ஃபாண்ட் ஜென்ரேட்டரில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மூவிஸோட டைட்டில் ஸ்டைல் வந்து உங்கள் பேரை வந்து எழுதி அந்த டிபியை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டிபியை வச்சுக்கலாம். இல்லை அங்கே இங்கே எல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஹச்பிடி அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது 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 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனால் வந்து இதுலேருந்து ஒரு அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். நம்ம வெப்சைட்டில் அப்டேட் ஆன கேட்டால் இல்லவே இல்லை. இப்போ ஜனநாயகன் இருக்கா, சிம்பிள். இங்கே யுவர் நேம்னு இருக்கா, இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் கொடுத்துட்டேன். ரீசெண்டாக நம்ம கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்துட்டு ஜெமினியில் எக்கச்சக்கமான இமேஜ் அப்டேட் கொடுத்து வச்சுருக்கான். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே காரில் கெத்தாக நிற்கிறானுங்க, கையில் பூ வச்சுட்டு நிற்கிறானுங்க, ரெட் கலர் சேரீயில் வர்றாங்க, கப்புள்ஸ் ஆஸ்தட்டிக்காக போடுறாங்க. எனக்கு அது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. உண்மையான அவங்கள வந்து காட்டுறதுங்கிறது அது ஏன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க. சரி, ஓகே, அது அவங்க இருப்போம். இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் அழிக்கிறேன். நம்ம கதைக்கு வருவோம். கேலரி போய்க்கிறேன். கேலரியில் என்னென்ன இருக்கும், நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்கும், நம்ம ஃபோட்டோ இருக்கிறதே பெரிய விஷயம். இதை வந்து கொடுத்துக்கிட்டேன். ரிமூவ் your name text and add my name. My name is Madan UMK. Don't change style. I want exact style. Let's see மக்களே, அது வந்து யுவர் நேமை தூக்கிட்டு மதன் யுஎம்கேன்னு கொடுக்குமா கொடுக்காதான்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து விஜயோட ஃபோட்டோ வச்சு பண்ணாங்கட்டு உடனே வந்து விஜய் ரசிகனா அப்படின்னா அஜித் ரசிகர்கள் இல்லை மற்ற ரசிகர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கழுவி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். நினச்சேன் ஆக்சுவலி இன்றைக்கி அப்டேட் கொடுக்க வந்தது என்ன தெரியுமா, சிம்பிள். lifelikr.in இல்லை மூவி ஃபாண்ட் ஜென்ரேட்டர்னு ஒரு 5-6 வெப்சைட்ஸ் வந்து இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா, நாங்கள் பெரிய பிடிங்கெல்லாம் இல்லை, இருக்குது. நாங்கள் யாருமே ஆக்டிவாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு டீபாடின்னு ஒரு பர்சன் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கார். மற்றபடி வேறு யாருமே ஆக்டிவாக இல்லை. இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் ஆப்பு வைக்க ஆல்ரெடி கூகுள் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், அழகாக மதன் யுஎம்கேன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், இதை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் வெப்சைட்டுக்கு வரணும் அவசியமே இல்லை. இப்போ பிகில்னு வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த டைட்டிலை டவுன்லோட் பண்ணிட்டு பிகிலுங்கிற டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு என் பேரை போட்டு கொடுன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவான். சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதை ரீப்ளேஸ் பண்ண டூல் ரெடி பண்ணிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. எங்கள் கதை முடிஞ்சு. இதில் நாங்கள் இனி சர்வே ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை நான் வந்து ஒரு அப்டேட்டாக கொடுக்கலான்னு நினச்சேன், அதுவும் கொடுத்துட்டேன். சரி ஜெமினி, நல்லா இருடா. எப்படியும் எங்கள் தொழிலில் வந்து மண்ணள்ளி போட்டுட்ட, பரவாயில்ல, நீ நல்லா இரு. நீ எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக ஆடு கொடுக்குற. அதையும் தாண்டி ஒரு வெப்சைட் டொமைன் அதுக்குன்னு ஒரு டெவலப்பர்ஸ்லாம் வச்சு அதுக்குன்னு சர்வர்ஸ் வச்சு நீ ஒரு பக்கம் 2 பக்கம்லாம் இல்லை, உலகத்துக்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி டவுன் ஆகிறது இல்லை. டவுன் ஆனாலும் ஒரு சில சர்வீஸ் மட்டும்தான் ஆகுது. பட் ப்ராபப்ளி நீங்கள் எக்கச்சக்கமான சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ வந்து நான் உங்களோட என்றைக்கும் வந்து உங்களோட ஹேட்டர் கிடையாது. நல்லா இரு, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இரு. பாய் பாய் மக்களே, அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க. என்ன இது, ஸ்டாப்.